ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் பிஜி டெக் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன, அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன? இப்போ இருக்கிற காலகட்டத்துல கம்ப்யூட்டர்ஸ் இல்லாம எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு. எல்லா துறையிலுமே கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. சொல்ல போனா கம்ப்யூட்டர் நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருக்கு. ஒரு மனுஷனும் பேசிக்கணும்னா ஒரு மொழி தேவைப்படுது. அதே மாதிரி நம்ம இந்த கம்ப்யூட்டர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண ஒரு மீடியம் தேவைப்படுது. அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம ஏன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும்? ஏன்னா இந்த காலகட்டத்துல ஐடி துறை அண்ட் ஆட்டோமோட்டிவ் துறையில தான் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. இது போல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிறது மூலமா நிறைய வேலை வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். நம்ம இப்போ மெயின் கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் 3 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா லோ லெவல், மீடியம் லெவல் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ். இதுல லோ லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா பைனரி கோட் அண்ட் மெஷின் லாங்குவேஜ் இப்படிங்கிற சில லாங்குவேஜஸ் இருக்கு. மீடியம் லெவல்ல பாத்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் அண்ட் சி பிளஸ் பிளஸ் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ்ல கோபால், பாஸ்கல், பைத்தான், ஜாவா இது மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. இதுல நம்ம எந்த லாங்குவேஜ் படிக்க போறோம் அப்படின்னா சி லாங்குவேஜ் தான் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். சி லாங்குவேஜ்ங்கிறது டென்னிஸ் ரிச் என்பவரால 1972 பெல் லேபரேட்டரிஸ் என்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது. இது எங்க இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கு. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எவ்வளவோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கிறப்ப ஏன் சி படிக்கணும்? ஏன்னா சில நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. சில அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா ஈஸி டு ரைட், வெரி பாப்புலர், ஃபாஸ்ட் எக்ஸிகியூஷன் ஸ்பீட், ஸ்ட்ரக்சரல் லாங்குவேஜ், ஃபாஸ்ட் கம்பைலேஷன், டைனமிக் மெமரி அலோகேஷன், வெர்சடைல். வெரி பாப்புலர் ஏன்னா இது 1972 டெவலப் பண்ணியிருந்தாலும் இது இன்னுமே வெரி பாப்புலரா தான் இருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் எக்ஸிகியூஷன் ஸ்பீட், இது டைரக்டா ஒரு கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்றதுனால இதோட எக்ஸிகியூஷன் ஸ்பீட் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அண்ட் ஃபாஸ்ட் கம்பைலேஷன் ஆல்சோ ரொம்ப ஸ்பீடா நடக்கும் இங்க. அதுக்கப்புறம் சி லாங்குவேஜ்ல சில அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா வீடியோ கேம்ஸ் டெவலப் பண்ண சி லாங்குவேஜ் யூஸ் ஆகுது. அண்ட் ஆட்டோமோட்டிவ் எம்பெடட் சிஸ்டம்ல ECU ப்ரோக்ராமிங்க்கும் சி லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றாங்க. அண்ட் டேட்டா பேசஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆபரேட்டிங் சிஸ்டம் லைக் யூனிக்ஸ், விண்டோஸ் இதெல்லாம் டெவலப் பண்றதுக்கு சி லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்ளிகேஷன்ஸ்ல வர கிராபிக்கல் GUI டெவலப் பண்றதுக்கு சி லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றாங்க. என்னதான் இதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் மெமரி மேனேஜ்மெண்ட், நோ கார்பேஜ் கலெக்ஷன், ரன் டைம் செக்கிங், அப்சன்ஸ் ஆஃப் ஓப்ஸ் கான்செப்ட் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பத்தி நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.